ஹாய் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா Kyocera Taskalfa 1800 1801 2200 2020 இந்த மாதிரி மிஷின்லலாம் எப்படி நம்ம நியூ டோனர் வந்து இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். நியூ டோனர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல மிஷினை ஆஃப் பண்ணிடுங்க. மிஷினுக்கு முன்னாடி இந்த கவர் இருக்கும் பாருங்க, இந்த கவரை வந்து ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள், ஓப்பன் ஆயிரும். இந்த வேஸ்ட் டோனர் பாக்ஸ் வந்து உங்களுக்கு டோனர் ஆர்டர் பண்ணும்போது ஃப்ரீயாகவே வந்துடும் இதில் உங்களுக்கு. ஓகே, எனக்கு வந்து இதே நான் யூஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா இதில் கம்மியாக தான் எனக்கு ஃபில் ஆகிருக்கு டோனர் பவுடர். சப்போஸ் நீங்கள் இந்த வேஸ்ட் டோனர் பாக்ஸையும் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி அழகாக நீங்கள் வெளியே எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நீங்கள் புது பாக்ஸையும் இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஈஸியாக தான் இருக்கும். டோனர் வந்து ஈஸியாக நம்ம வெளியே எடுத்துடலாம். அந்த ப்ளூ கலரில் இருக்கா அதை வந்து உங்கள் கட்டவரனால தள்ளுங்க, உள்ளே தள்ளின உடனே உங்களுக்கு டோனர் வந்து பிடிச்சி இல்லைங்க, ஜஸ்ட் அப்படியே உங்களுக்கு நீட்டாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஏரோ கொடுத்துருப்பாங்க. இந்த பொசிஷனில் தான் நம்ம நியூ டோனரும் நம்ம ப்ளேஸ் பண்ணணும். எப்போவுமே நியூ டோனர் இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஹரிசாண்டல் வைஸும் வெர்டிக்கல் வைஸும் நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. ஷேக் பண்ணிட்டு இன்சர்ட் பண்ணுங்கள். டோனரில் பார்த்தீங்கன்னா இந்த ஆரோ மார்க் பார்த்துக்கோங்க. இந்த ஆரோ மார்க் தான் ஃபஸ்ட்டு உள்ளே வந்து இன்சர்ட் ஆகணும். டோனரை வந்து கரெக்டாக இந்த ஆரோ பொசிஷன் படி வச்சு நீங்கள் டோனரை பின்னாடி இருந்து கரெக்டாக புஷ் பண்ணுங்கள். புஷ் பண்ண உடனே கிளிக் அப்படின்னு ஒரு சவுண்டோட உங்களுக்கு ஃபிட் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த கவரை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு மிஷினை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.